நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்டா. ப்ராமிஸா? இல்லடா, எனக்கு பசிக்கல. சாப்பிடுங்க, நானும் தருணும் உங்களுக்காக எடுத்து வச்சோம். இதெல்லாம் உங்ககிட்ட வாங்கி சாப்பிட்ற தகுதி கூட எனக்கு இல்லடா. உங்களுக்கு பசிக்கும்ல? இந்த மாதிரிலாம் என்னை பத்தி யாருமே கவலைப்பட்டது இல்லடா தங்கம். இந்தாங்க சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். சுடர், அம்மோ, அவர்கிட்ட காசு இருக்காதுல்ல அம்மோ. காசு இல்லைன்னா கடையில சாப்பாடு கொடுக்க மாட்டாங்கன்னு தருண் சொன்னான், அதான். உங்களுக்கு இது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? எனக்கு முழுசா வயிறு நிறைஞ்சிருச்சு, போதும். ரொம்ப தேங்க்ஸ்டா. சுடர், நாளைக்கு உனக்கு ஸ்கூல் இருக்கா? இருக்கு. நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு காலையில சீக்கிரமா போகணும். நீங்க யாரும் ஸ்கூலுக்கு போக வேண்டாம். இல்ல, ஸ்கூலுக்கு போகணுமே. சொல்றத கேளுடா. கேஸ் நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், ப்ளீஸ். சரி, நான் தியாதரன் கிட்டே சொல்லிடுறேன். தேங்க்ஸ்டா. இந்த தடவை அம்மாவை கோர்ட்ல விட்டுருவாங்களா? கண்டிப்பா விட்டுருவாங்க. நிஜமாவா? நிஜமா. ஹை ஜாலி. ஹலோ. புலி, நான் அங்கே வந்துடுவேன். அவங்க சொன்ன இடத்துக்கு போய் பார்க்கலாம். இல்லைன்னா அடுத்து என்னன்னு யோசிக்கலாம். சரி. ஆமா, சொல்லுங்க. அப்படியா? என்னங்க சொல்றீங்க? உண்மையாவா சொல்றீங்க? ஓகே. மிஸ்டர் கர்ணா, அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது ஏதோ சாதாரண எவிடன்ஸ்னு நம்ம தப்பு கணக்கு போட்டுட்டோம். அவங்க கிட்ட இருக்கிறது உங்க வைஃப் பார்வதியோட ஒரிஜினல் அட்டாப்சி ரிப்போர்ட். அட்டாப்சி ரிப்போர்ட்டா? என்ன சொல்றீங்க நீங்க? இவ்வளவு நாள் அந்த மாணிக்க கையில இருக்குன்னு சொல்லி தானே என்ன பாடா படுத்திக்கிட்டு இருந்தா, இப்ப எப்படி அந்த பிரபாகரன் கையில போச்சு? அதான் தெரியல கர்ணா. பட் எப்படியாவது அந்த ரிப்போர்ட்டை கண்டுபிடிச்சு நம்ம அழிச்சே ஆகணும். இல்லைன்னா கொஞ்சம் ரிஸ்க் ஆகிடும். ரிஸ்க்னா அதை கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டா அந்த அபியை வெளில விட்டுருவாங்களா? இல்ல என்ன உள்ள தள்ளிடுவாங்களா? அவங்க கிட்ட இந்த ரிப்போர்ட் மட்டும்தான் இருக்கா, இல்ல வேற ஏதாவது மெட்டீரியல் விட்னஸ் நமக்கு எதிராக பேசுற அளவுக்கு ஐ விட்னஸ் இருக்காங்களான்னு நமக்கு தெரியல.
அவர்ல இருக்கிறதுக்கு எந்த சான்ஸும் கிடையாது. அந்த அபியோட கைரேகை தான் அந்த கத்தியில இருந்தது. ஆனா அந்த அபி என்கிட்டே சவால் விட்டுருக்கா. எனக்கு என்னமோ அதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு. இப்ப கேஸ் நடக்க போற ஹியரிங்கோட டேட் நெருங்கிட்டே இருக்கு. என்ன பண்ண போறோம்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பிரபாகரன் டீம்ல இருக்கிற நம்ம ஆள் எப்படியாவது அட்டாப்சி ரிப்போர்ட்டை கண்டுபிடிச்சு நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவான். அவனும் தேடிக்கிட்டு தான் இருக்கானா. பட் அந்த ரிப்போர்ட்டை ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா எங்கேயோ செக்யூர் பண்ணி வச்சிருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. அது எங்க இருக்குன்னு கண்டிப்பா அவன் கண்டுபிடிச்சிருவான். யூ டோன்ட் வரி. இந்த நோட்டீஸ் வந்ததுல இருந்து எனக்கு கொஞ்சம் கூட தூக்கமே வர மாட்டேங்குது. பத்தாததுக்கு அந்த சாமியார் சொன்னது அடிக்கடி கனவுல வந்துட்டு வர போயிட்டு இருக்கு. எங்க திடீர்னு ஒரு தும்பல் தும்பினாலும் ஹார்ட் அட்டாக்கா தோணுது. என்னால நிம்மதியாவே வாழ முடியல. ஒரு பயத்திலே இருந்துகிட்டு இருக்கேன். தப்பு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு விஷயத்தை தான் முதல்ல கில் பண்ணணும். அதுதான் ஃபியர். அந்த பயத்தை அழிச்சிட்டாலே தானாவே புது வேஸ் கிரியேட் ஆகும். பயத்தை நம்மளையே கண்ட்ரோல் பண்ண அனுமதிச்சா அது நம்மளையே வீக் ஆக்கிடும். அப்புறம் நீங்க நினைச்சதை அடைய முடியாம போயிடும். அட்வைஸ் கொடுக்கறது ரொம்ப ஈஸி திவாகர். ஆனா என்னோட சிச்சுவேஷன்ல இருந்து பாருங்க. அப்பதான் கஷ்டம் என்னன்றது தெரியும். எல்லாரையும் இப்படின்றதுக்குள்ள என்னால கூண்டோட அழிச்சிட முடியும். ஆனா எங்க நீங்க தான் அதுக்கு பர்மிஷனே கொடுக்க மாட்டேன்றீங்களே. எல்லாமே அகைன்ஸ்டா போயிடுன்னு சொல்றீங்க. நீங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக மட்டும்தான் நான் இப்ப வரைக்கும் அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஆமா கர்ணா, நீங்க இப்போ காமா இருந்து அப்சர்வ் மட்டும் பண்ணுங்க. நான் ஆசைப்பட்டது ஒரே ஒரு விஷயம்தான். அதுவும் என்னுடைய ஸ்வேதா. அவளுக்காக நான் எதை வேணும்னாலும் இழக்க தயாரா இருக்கேன். ஆனா எந்த காரணத்துக்காகவும் என்னால ஸ்வேதாவை இழக்க முடியாது. இந்த ஒரு விஷயம் தான் என் மைண்ட்ல ரிப்பீட்டடா ஓடிட்டே இருக்கு. திவாகர், நான் சொல்றத கொஞ்சம் நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க. எனக்கு இருக்கிற ஒரே பயம் இது ஒண்ணு மட்டும்தான். ப்ளீஸ் இந்த கேஸ் வந்து என்ன மட்டும் மேல வச்சிட்டீங்கன்னு வைங்க. என்னோட சொத்துல பாதி உங்களுக்கு நான் எழுதி தரேன். அவசரப்பட்டு என்கிட்ட வார்த்தையை விட்டுறாதீங்க கர்ணா. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஐ எம் கம்ப்ளீட்லி மணி மைண்டட் பர்சன். இல்ல ஐ எம் சீரியஸ். இது வெறும் கேஸ் கிடையாது. இது என்னோட லைஃப். ஓகே, அவங்க கிட்ட இருக்கிற எவிடன்ஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன்.